ஃபுல்லாக பார்த்தேன். கொஞ்சம் அங்கங்கே லேகிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்தது. அது தேட்டரில் பார்த்தது இல்லை, பட் நார்மலாக நம்ம ஃபோனில் மூவி கிளிப்பிங்ஸ் அது மாதிரி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரசாந்த் சார் மூவி பார்க்குறேன். நல்லா தான் இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது பிரசாந்த் சார். ஆமாம், சிம்ரன் மேம் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஒரு 10க்கு ஒரு 8 அப்படி கொடுக்கலாம் ரேட்டிங். ஓகே மெயின்டைன் பண்ணாங்க, பட் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தது. ஆனால் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து. சாங் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது சாங்ஸ். படம் பிரசாந்த் இதே மாதிரி ஆக்டிங் பண்ணால் நல்லா இருக்குமா? இல்லை அவங்க அது இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது தானே. எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கல எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பார்த்தேன். பழைய மியூசிக்ல எப்படி பண்ணுவாங்க? ஓகேண்ணா. மியூசிக்ஸ் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, பட் ஓகே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். போர் அடிக்காமல் கொஞ்சம் போகணும் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம். டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ளாப் படம்லாம் பார்த்துருக்கோம், ஓகேலாம் இருந்திருக்கும். இது ஓகே நல்லா இருக்கு, பார்க்கலாம், அவ்வளோதான். சாங்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் சாங்ஸ் அதிகமாக இருக்கு, நிறைய இருக்கு. அப்படி நான் பார்க்க மாட்டேன். நான் லேட்டாக தான் வேறு வந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கப்புறம் 3 சாங்ஸ் வந்துச்சு. ஓகே அது பெருசாக தெரியல. பிரசாந்த் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த சாக்லேட் பாயா பார்த்துருப்போம் இல்லையா பிரசாந்த். ஸோ இப்போ எப்படி அவர் இருக்காரு? நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயே அவர் ரொம்ப ஆக்ஷன்லாம் அவருக்கு கொடுக்கலையே. ஒரு மாதிரி நார்மல் கேரக்டர். இப்போ நார்மலான மனுஷன் கண்ணு தெரியலனா எப்படி பண்ணுவான்ற மாதிரி, தெரிஞ்சவன் கண்ணு தெரியாததுக்கப்புறம் எப்படி தடுமாறுவான்றதுலாம் காமிச்சாங்க. பட் ஆனால் ட்விஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. சமுத்திரகனி ஆக்டிங் எப்படி? அவருக்கு நல்லா இருந்துச்சு. அது புதுசாக இருந்துச்சு. அவர் எப்பவுமே ஒரு மாதிரி கூலாக ஒரு மாதிரி ஒரு போல்டான கேரக்டராக காட்டுவாங்க. இல்லை லைட்டாக பயந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. அவருக்கு பார்க்கும்போது கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சு அவரோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது. எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியல. நான் மெசேஜ் அதில் கன்வே பண்ணுவேன் எனக்கு தெரியல. பட் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே ஒரு 2 hours நல்லா ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான். நான் ஃபீல் குட் மூவியே வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறேன். நீங்கள் ரேட்டிங் எப்படி கொடுப்பீங்க? 5க்கு ஒரு 3.5. ஓகே தேங்க்யூ. அந்தகன் நொந்தகன் படம் வந்து ஒரு இது இல்லைங்க, ஒரு கட்ஸ் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இது இல்லை. இது ஹிந்தி படம் ரீமேக்குன்றாங்க, சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. செட்டிங் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. கதையோட அம்சங்கள் நிறைய இருந்தாலும் ஆர்டிஸ்ட்லாம் கம்மியாக, முக்கியமாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. ஃப்ளாட் உள்ள அங்கே ஒரு 5 பேர் க்ரௌடு இல்லை, ஒரு இது இல்லை. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லாகாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அவர் கண்ணு இருக்குதா கண்ணு இல்லையா, இல்லை கண்ணு போனதுக்கான காரணம் அதையும் சரியாக சொல்லலை. லாஸ்ட்டாக கண் இல்லாமலே நினச்சிட்டு போகிறப்போ அது திருப்பி அடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறதுலாம் வந்து கஷ்டமாக இருக்குது. பேசாமல் இவர் வேறு யாருக்குன்னா படம் பண்ணியிருக்கலாம், அவரும் ப்ரொடியூசர் வேறு யாருன்னா இப்போ ஆளை வச்சு பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்கு இவங்க அப்பாவே இந்த படத்தை பண்ணார், வேறு யாருன்னா ப்ரொடியூசர் டைரக்ஷன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. கதை ஹிந்தி கதைன்றாங்க. ஹிந்திக்காரன் வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான். ஹிந்திக்காரன் எடுத்த கதையெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஊரில் பாதி பேர் ஹிந்தி பேசணும் சுற்றின்னு இருப்பான். அந்த அவனில் இங்கே வந்து தமிழ் கத்தின்னு போய் அவங்க ஊரில் போய்ச்சுன்னுக்கிறாங்க. ஹிந்தி கதையை எத்தனை வந்துட்டு இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமானா சத்தியமாக பிடிக்காது. இன்னொன்று இவர் 30 வருஷத்துக்கு பழமையானவர். இவர் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணால் இப்போ இருக்கிறதுக்கு அந்த கதைக்கும் அதுக்கும் செட் ஆகலை. இன்னொன்று உங்கள் பையன் மேலே உண்மையாலுமே நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்கன்னா வெளியில் பெரிய ஆளுங்க கூட நடிக்க விடுங்க. அவர்லாம் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர வேண்டியவர், நல்ல ஆக்டர் தான். பட் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா நிறைய சின்ன டேரக்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்க. உங்கள் ப்ரொடக்ஷனில் ஸ்டார் ப்ரொடக்ஷனில் நல்லா வருவீங்க நீங்களும் அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காருன்னா அவங்க அப்பா கூட நடிச்சதே பெரிய டைரக்ஷனில் நடிச்சது தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதைனா அந்த கதை கண்ணு தெரியலனா கண்ணு தெரியலன்றதான் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணும். இல்லை கண்ணு எதனால் போச்சுன்னு புரிய வைக்கணும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா, படம் பார்க்குற நம்மளுக்கு கண்ணு தெரியலையான்ற மாதிரி அந்த கண் நொந்த கண்ணாக இருந்தது. மியூசிக்கு தேட வேண்டியிருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும். கன்றாவி பிடிச்சவன் அந்த இடத்துல வரவே இல்லை. எதுக்கு படம் பார்க்குறோம், ஏன் படம் பார்க்குறோன்னு தண்ணியில் உப்பு போட்டு கலந்து குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது கதை. எல்லாம் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யோகி பாபா வேஸ்ட்டு பண்ணாங்க. அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் வேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. சிம்ரானையும் சமுத்திரகனியும் போட்டு எடுத்திருக்காங்க. அது பார்க்குறப்போ அதுதான் சொன்னேன், தயிர் சாதத்துக்கு அந்த இதுவோட தொட்டுன்னு சாப்பிட்றோம். அவங்க கலருக்கும் இவர் கலருக்கும், இவங்க உடம்புக்கும் அவர் உடம்புக்கும் ஒன்றுமே புரியலண்ணா. இவர் எதுக்கு பண்ணாருன்னு வேறு யாருன்னா டேரக்டர் கிட்ட கொடுத்து எடுத்துருந்தா கூட படம் எப்படியோ ஹிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
மனசு கஷ்டத்தோடு வெளியே வந்தேண்ணா. அதுவும் இல்லாமல் இவங்க லைட் ஆஃப் பண்ணிடுறாங்களா உள்ளே. நான் இந்த கதவு திறக்கிற இடத்துல இருக்கேன்னா வரவங்க ஃபுல்லாகவே பிரசாந்த் மாதிரி வராங்க. தேடி நம்மளை இச்சில் இப்படியே போகிறாங்களா. அவனுக்கு கண்ணு தெரியல, பாவி பசங்க இவங்களுக்கு கண்ணு தெரியல 4 ரூபா மிஸ்தானுங்க. சரி, அது மாதிரி தான் கதையும் போய் நின்றுதுண்ணா. ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கம்பேக்லாம் கிடையாதுண்ணா. ஆனால் பிரசாந்த் சாருக்குன்னு உண்டான ரசிகர்கள் இருக்காங்க. நானும் ரசிகர்கள் தான். பெரிய அளவில் வர வேண்டிய ஒரு பிரசாந்த் சார் கதை கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கலாம். எனக்கு பிரசாந்த் சார் கிட்ட தயவு செஞ்சு உங்கள் அப்பா டைரக்ஷனில் அத்தனை நடிக்காதீங்க சார். மைனஸ் என்னன்னாக்கா, ஃபஸ்ட் நான் மைனஸ் சொல்லிடுறேன். படம் வந்து அந்தந்த கேரக்டரை வந்து சின்னதாக முடிச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம். அது நடுவில் விஷயங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு இது இதாகலை. சமுத்திரகனி சார் திடீர்னு வராரு, அவர் எதுக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியானந்து வராங்க, அப்புறம் நடுவில் போயிடுறாங்க. அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து சார் வந்து ஒரு கோர்வையாக பண்ணல, கொஞ்சம் கேப் வச்சு பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் வந்து சாங்ஸில் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து நான் இது பண்ணாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து எனக்கு அவ்வளோவா சந்தோஷ் நாராயணன் சார் வேலை வாங்கலன்னு எனக்கு தோணுது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பண்ணியிருந்தார். பிரசாந்த் சார் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் பயமாக நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் அவர் நிறைய நடிக்கலை, என்னவோ கம்மியாக கொடுத்துட்டாரோ எங்களுக்கு தோணுது. அவருடைய நடிப்பு நாங்கள் நிறைய சின்ன படத்தில் நிறைய பார்த்து இதில் வந்து எங்களுக்கு கம்மியான மாதிரி ஆகிப்போச்சு. அவர் நடிப்பு இதை வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் நடிக்க வேண்டிய ஆள், ஆனால் இதில் வந்து இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அந்த பிளைண்ட் கேரக்டர்னால அவங்களுக்கு நிறைய சீக்வன்ஸ் எங்களுக்கு தெரியும், பார்க்க முடியல அவருடைய நடிப்பை. சிம்ரன் மேம் அவங்க வந்து நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து எதிர்பாராம தான் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு லவ்வபிள் ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லித்தனமான பண்ணும்போது ஒரு மாடர்னான வில்லித்தனமாக இருந்துச்சு இந்த கேரக்டரு. அதுவும் ஓகே. அப்புறம் அடுத்தடுத்த கூட அவங்க கூட வந்த கேரக்டர் எல்லாருமே வந்து சமுத்திரகனி சார் சரி, அதுக்கப்புறம் யோகி பாபா அவர், ஊர்வசி மேம் அவங்க, அப்புறம் அந்த பூவையாரும் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர், அப்புறம் இவங்கெல்லாம் அப்படியே மூவ் ஆச்சு கதை. படம் எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கதைக்கு ஏற்றுன்றதுனால எனக்கு பிடிக்குது, ஆனால் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. படம் வந்து நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு என்னவோ அவ்வளோதான். இப்போ படம் சூப்பராக இருக்குது. அம்மா வந்து சமைக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா தயாரிக்க, அப்பா வந்து படைக்க, மகன் நடிக்க, ஓகேவா. மற்றவங்கெல்லாம் கூட இருக்க, சிம்ரனுக்கா துடிக்க, அப்படி வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அருமையான ஆக்டிங்கு, ஓகேவா. ஏன்னா கண்ணு தெரியாமல் வந்து கண்ணு தெரிஞ்சு வந்து அப்படின்னு 2 விதமாக பண்ணி கடைசியாக கண்ணு தெரியாமல் போயிடுது. அதான் கதை, அது கண்டென்ட்டு. படம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது. மியூசிக்கு என் தம்பி பிரகாஷ் போட்டிருக்கு, ஜிவி பிரகாஷ், அதுவும் சூப்பராக இருக்குது. படம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த படம் அவருக்கு 50வது படம். இன்னும் மேலும் 100 படம் அமைய எல்லாம் அல்ல அந்த சிவனை வேண்டிக்கிறேன். என்னது அதான் எத்தனை 6 வருஷம் பிரேக்கா? 6 வருஷம் தானடா, 6 வருஷம் பிரேக்கு. ஆனால் இப்போ 4 வருஷமாக பேண்டகனில் வந்துருச்சு இல்லை, படம் வந்துருச்சு இல்லையா. அதனால் படம் வந்து ரொம்ப நாள் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நடிப்பு தெரியாதவர்லாம் நடிப்பில் பிஹெச் பட்டம் முடித்தவர் தான் பிரசாந்த் அண்ணா, ஓகேவா. ஏன்னா ஆனழகன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனழகன் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் பொம்பளை வேஷம் போட்டவர் இல்லையா. அந்த படத்தை வந்து இதை பிரேக் பண்ணுற மாதிரி இதில் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு, கலக்கி எடுத்திருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சிம்ரன் தான் வந்து பின்னி பெடல் எடுத்துருச்சே. ஒரு நல்லவன் ஒருத்தன் தானே, ஒருத்தன் கெட்டவன் இருப்பான் இல்லையா. அந்த கெட்டவனில் தூக்கி கெட்டப்பில் தூக்கி போட்டுடலாம் சிம்ரன் அக்காவை. அதை பார்த்தே நேரில் சொல்லிட்டேன், அம்மா நீ சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்ட்டு, ஓகேவா. சூப்பராக இருக்கு அந்த பிரசாந்த். ஆமாம் கரெக்ட், நல்லா இருந்தது. ஆமாம், பியானிஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு, படத்தை நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே அவர் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எதுவுமே சுச்சுவேஷனுக்கு ப்ளே ஆகாது, அவரே எல்லாம் ப்ளே பண்ணுவார். ஆமாம். ஆனால் அது வந்து ஒன்று இது எப்படி சொல்கிறது, கப்பல் காம்போலாம் இல்லை, அவங்க ப்ளே பண்ணுவாங்க அவ்வளோ. பிரியானதான் கப்பல் காம்போ அவங்களுக்கு. ஆமாம், கார்த்திகாரு கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம், நம்ம தனித்தனியாக அவர் பிரசாந்த். ஆமாம், அதை நான் பார்க்கல. ஸோ இதே நல்லா தான் இருந்தது, போய் பார்க்கணும். 8 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம் ஷுவர். ரொம்ப நாளாச்சு பிரசாந்தும் சிம்ரனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்படி இருக்காங்க காம்போ பார்க்கும்போது? காம்போவே ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஒரு பழைய படம் ஃபீல்ஸ் அவர் கொடுக்குறாரு, அந்த கணக்கு தெரியாத ஒரு ஃபீல். ஆமாம், பசங்க இப்போ வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்க்கிங். மியூசிக்லாம் எப்படி வருவாரு? மியூசிக்கா ஓகே ஃபைன்.
ஓகேவா? அதாவது படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. யா தெரியுது, ஆமாம் பார்க்கும்போது தெரியுது. ஹிந்தி படம் மாதிரி இருக்கா? அந்தாதும் மாதிரி இருக்கா படம் பார்க்கும்போது? அது என்ன படம்? அந்தாதும் பார்த்ததில்ல ப்ரோ, அது நான் பார்த்தது இல்லையா? சரி, இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 8 கொடுக்கலாம். 8ஆ? 8 கொடுக்கலாம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல நல்லா நடிச்சிருக்காங்க. யார் எல்லாரும் ஹைலைட்டபிளாக இருக்காங்க? யார் பேர் சொல்லுங்க. ஹீரோ தாங்க. ஹீரோ இல்லாமல் கேட்குறேன். பிரியா ஏங்க மீம் கண்டென்ட் ஆக்கிடுவானுங்க சொன்னேன். சிம்ரன் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஆமாம். பாட்டெல்லாம் எப்படி வந்துருக்கு? பாட்டு ஓகே ஃபைன், மியூசிக் ஓகே. பாட்டு ஏதாச்சும் இருக்கா? இல்லை ப்ரோ, அப்படி எதுவும் இல்லை, மைண்டில் நிற்கல பேச. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? அதான் சொன்னேன் 8 கொடுத்துப்பேன். 8 அவர் எப்பயுமே தரம் தான் ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. மஜா பண்ணுவார் மனுஷன். யா ஆமாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஒன்று, அது ஏற்கனவே ஹிந்தி தெலுங்கு மலையாளத்துலலாம் ஹிட் அடித்த ஒரு படம் தான். ஒரு ஹிட் அடித்த படத்தை தான் ரீமேக் பணம் கொடுத்து வாங்கி தமிழில் எடுத்திருக்காங்க பிரசாந்த் சார் வச்சு. ஃபிலிம் பை தியாகராஜன் சார் போட்டிருக்காங்க, தியாகராஜன். ஆனால் உண்மையிலே அதோட கிரெடிட் வந்து அந்த ஹிந்தி ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தி தான். ஹிந்தியில் நான் பார்த்தோமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஓகே, தமிழ்லேயும் நல்லா இருக்குது, அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் லேக்காக இருக்குது, அப்படிலாம் இல்லை. படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆகும். எப்படி இந்த பாமனாசம் திருஷ்யத்துலலாம் ட்விஸ்ட் இருக்குமோ அது மாதிரி ட்விஸ்ட்டு சீன் பை சீன் ட்விஸ்ட் இருக்குது. அது அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. யாரோட காம்பினேஷன்? ஆமாம், பிரசாந்த் சிம்ரன் காம்பினேஷனில் இருக்குது. ரெண்டாவது சிம்ரன் வந்து படத்தோட மிகப்பெரிய பலம். சிம்ரன் தான் படத்தை பல நேரம் தூக்கி நிறுத்துறது வந்து சிம்ரன் தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா சின்ன பசங்க இப்போ படிக்கிற ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கெல்லாம் பிரசாந்தா யார் ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. தியாகராஜனோட பையன் யார் தியாகராஜன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. 90s கிட்ஸு 80s கிட்ஸு அந்த டைம்லலாம் வந்து பிரசாந்த் ஒரு பயங்கரமான ஒரு ஆணழகன், டாப் ஸ்டார்னே சொல்லலாம். அவர் நிறைய ஹிட் படம் தமிழ் மலையாளம் ஹிந்திலலாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு திறமையான நடிகர் தான். ரொம்ப நாளைக்கு பிறகு அவரோட படம் வந்திருக்கு, நல்லா இருக்குது, பார்க்கலாம். திறமையான இருக்குது. திறமைக்கு என்ன கேட்டால் தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணாமல் இன்னும் வேறு யாராவது இன்னும் டைரக்ட் பண்ணி வேறு ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கு. இப்போ நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.